அவர் மட்டும்தான் இருக்காரு. பிஏ கிடையாது, உதவியாளர் கிடையாது, தொண்டர்பட்டு கிடையாது. கொடை சாஞ்சி 3 பேர் விழுந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கான். 3 பேரும் என் தலைவனை அள்ளி எடுத்து தான் பயணம் செய்கிற காரில் போட்டு விருதுநகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறார். எங்க சீஃப் டாக்டர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். சீஃப் டாக்டர் இப்போ டியூட்டியில் இல்லைன்னாங்க. அவரை கூப்பிடுங்கன்னார். உடனே கூப்பிட்டாங்க. சீஃப் டாக்டர் வந்தார். 10 நிமிஷத்தில் பரிசோதிச்சுட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க, இல்லைன்னா நான் உயர்ந்த மருத்துவத்திற்கு மதுரைக்கு சென்னைக்கு உங்களை கொண்டு போவேன்னார். இல்லை, இவங்களை சரி பண்ணிடலாம், இவங்க காயம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிடலான்னு சொல்லி அந்த காயம் பட்டு ரத்தம் வடிந்து மயக்க நிலையில் இருந்தவர்கள் கண்விழித்ததற்கு பிறகு அவர்களிடத்திலிருந்து அவர்கள் வீட்டு தொலைபேசி எண்ணை வாங்கி அவன் வீட்டில் இருக்கிற சொந்தங்கள் வந்து சேருகிற வரை அதிகாலை 5 மணி வரைக்கும் ஒரு காவல்காரனை போல ஒரு மருத்துவமனையில் என் தலைவன் வைகோ காத்து நின்றான். அவன் தலைவனா, நீங்க தலைவனா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நாங்க தமிழ்நாட்டில் இது நியாயமா, இது இவ்வளவு செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. நீ கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு சொன்ன. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் பைபாஸ் சர்ஜரி செய்ய முடியுமா? திருநெல்வேலியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், புகழ்பெற்ற மருத்துவமனை பாளை ஹைகரவுண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் கேட்கிறேன், எனக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட டயாலிசிஸ் பண்றதுக்கு வசதி இருக்கா? நாய்க்கடிக்கு முதல்ல மருந்து இருக்கா? அதனாலதான் நாய்கள் இந்த பக்கமே வருகிறது. மருந்து இல்லையே. நான் கேட்கிறேன், எங்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே உயர்தர மருந்து இல்லையே தமிழ்நாட்டில்? நீ பிரைவேட் டாக்டர்களுக்கு இந்த வாரி வழங்குவதற்கு கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை போட்டு உன் குடும்பத்துக்கு 400 கோடி ரூபாய் வருகிறது என்று பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலர் குற்றச்சாட்டுக்கு இந்த நிமிடம் வரைக்கும் நீ பதில் சொல்லி இருக்கிறியா? நீ அவன் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் யாருக்கு என்ன பலன்? இப்ப வீடு கட்டி தர்றேங்கிறான். எத்தனை ரூபாய்க்குன்னு கேட்டா 75,000 ரூபாய்க்குங்கிறான். எப்ப கட்டுவேன்னு கேட்டா 5 வருஷத்துக்கு கட்டிடுவேங்கிறான். இப்பமே டோக்கன் தானா 5 வருஷத்துக்கு கட்டுறதுக்கு? மே மாசம் 13ஆம் தேதி நாங்க முதலமைச்சரா பொறுப்பேற்க போறோம், இவன் டோக்கன் தானா? என்னடா அக்கிரமமா இருக்கு? அடுத்து வரப்போகிற ஆட்சி எங்க ஆட்சி? நீ என்ன டோக்கன் கொடுக்கிறது? 75,000 ரூபாய்க்கு எவனாவது வீடு கட்ட முடியும்னு எந்த இழிச்சமானாலும் சொல்லுவானா? 3 லட்சம் வீடு முதல் கட்டமாக கட்டுகிறோம்னு கட்டிட்டான். என் உயரத்துக்கு சுவரை கட்டிட்டு பயனாளிகள் கூரையை போடுங்கிறான். கூரை நீதான் போடணுங்கிறான். எல்லா வீடும் கனிமொழி மாதிரி அறகுறையில நிக்குது. இது என்ன திட்டம்? வீட்டு வசதி, ஆதர்ஷ வீட்டு வசதி ஊழல்ல குற்றம் சாட்டப்பட்டான் மராட்டிய முதலமைச்சர். நீக்கு. அவனை நிராகரிக்கிறது காங்கிரஸ். வீட்டு வசதியில வீடுகளை ஒதுக்குவதில் வீடு இல்லாதவருக்கு வீடுகளை ஒதுக்கின்ற வீட்டு வசதி வாரியத்தில் இன்றைக்கு முறையீடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார். எங்க கட்சியை காட்டி கொடுத்துட்டு போன ஒரு காபோதி எல் கணேசன் என்கிற பயலுக்கு 80 லட்சம் ரூபாய்க்குள்ள வீடை ஒதுக்கி இருக்கான். அவன் ஏன் போனான்னு இப்பதான் தெரியுது. 80 லட்சம் ரூபாய்க்கு வீடு. எல்ஜிக்கு எதுக்குடா வீடு கொடுத்த? அவன் எம்பியா இருந்தவன், எம்எல்சியா இருந்தவன், எம்எல்ஏ இருந்தவன், நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா மெம்பரா இருந்தவன், கண்ணந்தங்குடி ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தவன். அவனுடைய மகள் டாக்டர், அவனுடைய 2 மகள் டாக்டர், அவனுடைய மகன் என்ஜினியர். ஒரத்து நாட்டில் அவனுக்கு கல்யாண மண்டபம். அவனுடைய மனைவி ஒரு ரிட்டையர்டு டீச்சர். எதுக்கு வீடு? எந்த கோட்டாவில் கொடுத்தான்னு கேட்டா சமூக சேவகனா. யார்? எலிஜி கருணாநிதி கண்டுபிடிச்சிருக்கான். நான் கேட்கிறேன், இதற்கு ஒரு விசாரணை வரும், வைக்க வேண்டிய காலம் வரும். நீங்க எதுல இருந்து தப்ப முடியாது. நீங்க முட்டி சந்தில போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்க மேல ஒன்றும் கோபம் இல்லை. அதனால்தான் மக்கள் மன்றத்தில் நீங்க வர முடியல. நாளைக்கு முதலமைச்சர் கலைஞர் நெல்லையில் பாளை ஜவஹர் மைதானத்தில் பேசுகிறாருன்னா ஆளை கொண்டு வரணும் செங்கோட்டையில் இருந்து. ஒரு வயலும் கேட்க வர மாட்டான். பேராசிரியர் பேசுனா கேட்க ஆள் இல்ல. பேசி வளர்ந்த இயக்கம். நான் அதுல பேசி வளர்ந்தவன். நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு நிலைமை இப்படி வந்து போச்சு. இன்னைக்கு அந்த மேடையில கொண்டு போய் குஷ்பு நிறுத்துற அளவு உங்க நிலைமை மோசமாயிடுச்சு. திமுகவின் கலாச்சாரம் எப்படி கெட்டு போச்சு பாருங்க. யார் பேசின மேடை அது? பெரியார் பேசின மேடை. நானே எழுதி, நானே அச்சிட்டு, நானே வெளியிட்டு, நானே ப்ரூஃப் பார்த்து, நானே படித்தாலும் படிப்பேனே தவிர குடியரசு வருவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாதென்று கடவுள் சிலைகளை மைல்கற்களாக மாற்றிய தந்தை பெரியார் பேசிய மேடை இந்த மேடை. அடிமை விலங்கொடித்த ஆபிரகாம் லிங்கன் கதை எவனுக்கு தெரியும்?